போட்டி திருப்படிக்கு மாணவனருக்கு வணக்கம். இப்போ நம்ம வந்து 2 ரிசல்ட் வந்திருக்கு. 2A ரிசல்ட் வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 2 மட்டும் பார்க்க போகிறோம். 2ல் நமக்கு 7 யூனிட் இருக்குது. ஃபஸ்ட்டு சிலபஸ் நல்லா கோத்ரூ பண்ணிடுங்க. சிலபஸை தாண்டி கொஸ்டின் கேட்க மாட்டான். டிஸ்கிரிப்டிவ் பேப்பருங்கிறது 300 மார்க் எக்ஸாமாக இருந்தாலும் நமக்கு வந்து இது ஒரு 12-10 மார்க் கொஸ்டின் கேட்காம், 12-15 மார்க் கொஸ்டின் கேட்காம். ப்ராக்டிஸ் விட்றாதீங்க, வாய்ப்பு விட்றாதீங்க. நமக்கு வந்து இந்த வந்து 534 போஸ்ட் இருக்குது. மொத்தம் வந்து நமக்கு வந்து 534 போஸ்ட் இருக்குது. இன்டர்வியூ கிடையாது. டிசிடிஓ போஸ்ட்டில் நிறையா இருக்குது. இப்போ 534 போஸ்ட்டு தான் உங்களுக்கு வந்து 7987 பீப்புள் எடுத்திருக்காங்க. இப்போ வந்து இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ நமக்கு வந்து பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி 3 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. ப்ராக்டிஸ் தான், வேறு எதுவுமே கிடையாது. எழுதுகிறோம், படிக்கிறோம், எழுதுகிறோம், ரிவ்யூ வாங்குகிறோம், ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கோம். பண்ண ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ வந்து இதில் வந்து நமக்கு வந்து பார்ட் ஏ வந்து 10 மார்க் கொஸ்டின்ஸ். இப்போ நமக்கு வந்து என்ன கொஸ்டின் கேட்டிங்கன்னா 12-10 மார்க் கொஸ்டின்ஸ் எழுதுனா நமக்கு 120 மார்க் ஆச்சு. 12-15 மார்க் எழுதுனா நமக்கு வந்து மொத்தம் 180 மார்க் ஆச்சு. மொத்தம் 300 மார்க் கொஸ்டின்ஸ். அதில் பார்ட் ஏங்கிறது 10 மார்க் கொஸ்டின். மொத்தம் 7 யூனிட் இருக்குது. சிலபஸை கோத்ரூ பண்ணியிருக்கேன் நல்லா. சிலபஸ் நாங்கள் சிலபஸ் எல்லாத்தையுமே டீகோட் பண்ணி ஒன்றும் வீடியோ போட்டுட்ருப்போம். இதெல்லாம் சிலபஸ் நல்லா கோத்ரூ பண்ணிட்டு அப்புறம் சோர்ஸை கலெக்ட் பண்ணிட்டு உட்காந்து எழுதி பழக ஆரம்பிச்சிருங்க. இப்போ வந்து நமக்கு மொத்தம் 7 யூனிட் இருக்குது. அதில் 2வது யூனிட் மட்டும் நமக்கு வந்து தமிழ் சொசைட்டி, அதை மட்டும் விட்டுட்டாங்க. ஏன் விட்டாங்கன்னா அது வந்து தமிழ்லையும் எழுதலாம், இங்கிலீஷில் எழுதலாம். மற்றபடி நீங்கள் லாங்குவேஜ் சூஸ் பண்ணிங்கன்னா இங்கிலீஷில் எழுதுனா இங்கிலீஷ் மட்டும் எழுத முடியும், தமிழ் எழுதுறவங்க தமிழில் மட்டும் தான் எழுத முடியும். அப்போ பார்ட் ஏல பார்த்தீங்கன்னா நமக்கு யூனிட் 1ங்கிறது மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் 10 மார்க். இல்லை ஆப்ஷன் கிடையாது. ஆன்சர் ஆல் த கொஸ்டின்ஸ். 9 கொஸ்டின் கொடுப்பாங்க. 9 கொஸ்டின் நீங்கள் எழுதி தான் ஆகணும். அப்புறம் யூனிட் 3ல் பார்த்தீங்கன்னா நமக்கு சோசியல் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின் கண்டிப்பாக எழுதி ஆகணும். அப்புறம் யூனிட் 4ல் ஒரு கொஸ்டின்ஸ். யூனிட் 5 பாலிட்டியில் 3 கொஸ்டின் எழுதணும் நீங்கள். அடுத்து யூனிட் 6ல் 1, எக்கனாமிக்ஸில் 1. இப்போ இதெல்லாம் 10 மார்க், 9 மார்க். இப்போ பார்ட் ஏங்கிறது வந்து 10 மார்க் கொஸ்டின். மொத்தம் 7 யூனிட்டில் ஒரு யூனிட் எடுத்துகிட்டு மொத்தம் 6 யூனிட்டில் நமக்கு என்ன செய்கிறாங்கன்னா கேட்காங்க. மொத்தம் 9 கொஸ்டின்ஸ். அவன் ஒவ்வொரு யூனிட்டுக்கு எவ்வளோன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ இது வந்து நமக்கு பார்ட் ஏ. பார்ட் பிங்கிறது இந்த யூனிட் 2 இருக்குது பார்த்தீங்களா. யூனிட் 2 வந்து தமிழ் சொசைட்டின்னு இருக்குது. அதை மட்டும் தனியாக வெளியே கொண்டு வந்துட்டான். வெளியே கொண்டு வந்துட்டு என்ன சொல்கிறான்னா 5 கொஸ்டின் கொடுத்துட்டு அதில் நீ 3 எழுதுனா போதும் அப்படிங்க. ஏன்னா நீங்கள் தமிழ்லையும் எழுதலாம், இங்கிலீஷ்லையும் எழுதலாம். இந்த ஒரு கொஸ்டின் மட்டும், இந்த ஒரு பார்ட் மட்டும் நீ எந்த லாங்குவேஜ்னாலும் எழுதலாம். அப்போ 5 கொடுத்து 3 கொடுங்க. ஆனால் 10 மார்க் கொஸ்டின்ஸ் ஆப்ஷன் இருக்குது, எழுதிக்கிறோம். அப்போ நமக்கு ஏற்கனவே நமக்கு 90 மார்க் வந்துச்சு. இங்கே ஒரு 3 மார்க் ஆச்சு. அப்போ மொத்தம் எத்தனை மார்க் ஆச்சு? 120 மார்க் போச்சு. இனிமேல் எழுதுறது எல்லாமே 15 மார்க் கொஸ்டின்ஸ். அப்போ 15 மார்க் கொஸ்டின் தமிழ் சொசைட்டி கிடையாது. அப்போ 15 மார்க் கொஸ்டின் 12 கொஸ்டின் கேட்கான். 180 மார்க் ஆச்சு. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எத்தனை மார்க் ஆயிரும்? 300 மார்க் ஆயிரும். அப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா பார்ட் சியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா 15 மார்க்கு. அவன் என்ன சொல்கிறான்னா மொத்தம் நமக்கு வந்து 18 கொஸ்டின் கொடுத்துருவான். 18 கொடுத்துட்டு ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு செக்ஷன்லையும் 3 கொடுப்பான். அதில் 2 எழுதணும் நீங்கள். அப்போ அதான் கொடுக்கான். யூனிட் 1ல் பார்த்தீங்கன்னா 3 கொஸ்டின் கொடுத்து 2 எழுதணும். எல்லாத்துலேயுமே காமன் தான். யூனிட் 3லையும் 3 கொடுத்து 2, யூனிட் 4லையும் 3 கொடுத்து 2, யூனிட் 5லையும் 3 கொடுத்து 2, யூனிட் 6லையும் 3 கொடுத்து 2, யூனிட் 7லையும் 3. எல்லாமே ஈவனாக ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா நமக்கு என்ன ஆகும் கேட்டிங்கன்னா மொத்தம் 6 யூனிட் 180 மார்க், ஏற்கனவே 120 மார்க். இதான் நமக்கு பேட்டர்ன். அப்போ நமக்கு பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் இதான். அப்போ நமக்கு வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா நமக்கு 100 வேர்ட்ஸு, 200 வேர்ட்ஸு. குரூப் 1 பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டால் 150 வேர்ட்ஸ், 250 வேர்ட்ஸ்ன்னு இருக்கும். வேர்ட்ஸ் குறையும், லைன்ஸ் குறையும். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பேப்பரை கம்ப்ளீட் பண்ணி எழுதிடலாம். பேப்பர் கம்ப்ளீஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் கொடுக்காங்க. அப்போ 200 வேர்ட்ஸ் எழுதுறீங்க. ஒரு கொஸ்டினுக்கு 200 வேர்ட்ஸ், 12 கொஸ்டின் 2400. அங்கே வந்து என்ன கேட்டிங்கன்னா நமக்கு எத்தனை கொஸ்டின் எழுதுறீங்க? 12 கொஸ்டின். ஒரு கொஸ்டினுக்கு 100 வேர்ட்ஸ் எழுதுறீங்க. அப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வேர்ட்ஸ் கனெக்ட் பண்ணிக்கிடுங்க, பேஜஸும் கனெக்ட் பண்ணிங்க. எவ்வளோ பேஜஸ் எவ்வளோ லைன் பார்த்துக்கலாம். இப்போ பார்ட் ஏங்கிறது 10 மார்க்கு, பார்ட் ஏங்கிறது ஒன்லி, பார்ட் பிங்கிறது தமிழ் சொசைட்டி மட்டும், பார்ட் சிங்கிறது 15 மார்க் கொஸ்டின். இதான் பேட்டர்ன். எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த இதை பொறுத்த வரைக்கும் யாராலும் ஒரு ஆள் பர்சனலாக கைட் பண்ணணும். சோர்ஸ் கரெக்டாக இருந்தால் போதும். ஆட்டோமேட்டிக்காக அதை மட்டும் நம்ம படிக்கக்கூடிய சோர்ஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். வேலிடு பாயிண்டாக போட்டு எழுதினாவே நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்து நல்ல ஹை ஸ்கோர் பண்ணி டாப் மோஸ்ட் போஸ்ட் அடிக்கலாம். 2வை பொறுத்த வரைக்கும் ரைட்டிங் ப்ராக்டிஸ் தாங்க. ஏன்னா ஆனால் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பக்காவாக எடுங்க. ஒன்றுமே கிடையாது. எழுதி பார்க்க ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். உங்களுடைய ஃபஸ்ட்டு எய்ம் என்னென்னா பேப்பர் கம்ப்ளீஷன். ஏன்னா ஃபஸ்ட் எய்ம் ஃபுல்லாகவே பேப்பர் கம்ப்ளீஷன். அப்புறம் கண்டென்ட்டை வந்து என்ரிச் பண்ணி எழுதுகிறோம். ஏன்னா அது 2மே நீங்கள் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ரேங்க் ஹோல்டராக மாறிடுவீங்க. அப்போ என்னென்னலாம் பார்க்கணும் 2 பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன கேட்டிங்கன்னா ஆல் ஆன்சர் சுட் பி இன் எவாலுவேட்டட் பாயிண்ட் ஆஃப் வியூ. அதாவது திருத்துறவங்களுக்கு என்ன தேவையோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நீங்கள் எழுதணும். உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் எழுதிட்டு திருத்துறவங்க பார்த்துக்கிடுவாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. திருத்துறவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க? இப்போ நீங்கள் ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா ஸ்டூடெண்ட் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னு தெரியும்.
ஒரு டாக்டர் இருக்காருன்னா பேஷண்ட் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னு தெரியும். அதுமாதிரி திருத்துறவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் திருத்துறவங்க எதை பார்ப்பாங்க? டிமாண்ட் ஆஃப் த கொஷின். அந்த டிமாண்ட் ஆஃப் த கொஷினில் என்ன இருக்குது? ஆக்சுவலாக திருத்துறவங்களுக்கு கீழெலாம் கொடுக்க மாட்டாங்க, அந்த கின்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஐ போட்டு கேட்டதில் கின்ஸ் மட்டும் தான் கொடுப்பாங்க. அப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு மகாத்மா காந்தியை பற்றி சொல்கிறாங்கன்னா அவரை பற்றி கின்ஸ் இருக்கும். என்னென்ன கின்ஸ் இருக்கும்? குயிட் இண்டியா மூவ்மெண்ட்டு, சிடிஎம்மு, என்சிஎம், இந்த மாதிரி இருக்கும் அந்த கின்ஸ்லாம் அங்கே இருக்கான்னு தான் பார்ப்பாங்க. அப்போ இந்த எவாலுவேட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் பார்க்கணும். அப்போ அந்த கின்ஸை நீங்கள் டெவலப் பண்ணி எழுதணும். ஒரு கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, இப்போ COP29 கேட்டாங்கன்னா டக்குன்னு நமக்கு ஒரு 10 பாயிண்ட் ஞாபகம் வரணும். ஏன்னா குளோபல் வார்மிங் ஒரு 10 பாயிண்ட், ஏன்னா 10 பாயிண்ட்டை வச்சு அதை டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கணும். இப்போ ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் அந்த கின்ஸ் டெவலப்மெண்ட் அதான் இருக்கணும். அப்போ எவாலுவேட்டர் கையில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த கொஸ்டினுக்குள்ள கின்ஸ் தான் இருக்கும். அந்த கின்ஸை நீங்கள் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி எழுதணும். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் எழுதிக்கூடாது, அதான் கொடுக்குறோம். ஆல் ஆன்சர் சுட் பி இன் எவாலுவேட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூஸ் அத்தன்டிக் வேர்ட்ஸ். நீங்கள் அந்த கீவேர்ட்ஸ், அந்த டெக்னிக்கல் வேர்ட்ஸை யூஸ் பண்ணணும். நீங்கள் பாட்டு வந்து சாதாரண வார்த்தை போனாங்க வந்தாங்கலாம் சொல்லக்கூடாது. அப்போ வந்து நமக்கு டெக்னிக்கல் வேர்ட்ஸு எல்லா சப்ஜெக்ட்லையுமே டெக்னிக்கல் வேர்ட்ஸ் இருக்கும். அந்த டெக்னிக்கல் வேர்ட்ஸை யூஸ் பண்ணுறோம். பாலிட்டின்னு எடுத்துனா டெக்னிக்கல் வேர்ட்ஸ் இருக்கும், கோரம் இருக்கும், அஜோன் இருக்கும். அந்த டெக்னிக்கல் வேர்ட்ஸ் என்னென்ன வேர்ட்ஸ் இருக்குது எல்லா இடத்துலையுமே. காந்தின்னு எடுத்துனா சத்தியாகிரகான் இருக்கும், குயிட் இண்டியா மூவ்மெண்ட் இருக்கும். அந்த டெக்னிக்கல் வேர்ட்ஸ் என்னென்ன இருக்குது? இப்போ ஒரு மைட்டோகாண்ட்ரியான்னு எடுத்துக்கிறோம். மைட்டோகாண்ட்ரியா பவர் ஆஃப் செல்லு. அந்த டெக்னிக்கல் வேர்ட்ஸ் என்னென்ன இருக்குது அந்த வேர்ட்ஸை நம்ம வந்து யூஸ் பண்ணணும். டெக்னிக்கல் வேர்ட்ஸ் அது அத்தன்டிக் வேர்ட்ஸாக இருக்கும். ப்ரைஸஸ், ஒரு பொருளை வந்து அதுக்கு ஈக்குவலாக இன்னொரு பொருளை வச்சு நம்ம போடலாம். ஏன்னா இப்போ வந்து மைட்டோகாண்ட்ரியான்னு எழுதும்போது பவர் ஆஃப் செல்னு போட்டு எழுதலாம். அப்போ ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் ப்ரைஸஸ் கொடுக்குறோம். எக்ஸாம்பிள் ரிலேட்டடான எக்ஸாம்பிள் கொடுக்கணும், தேவையில்லாத எக்ஸாம்பிள் கொடுத்துடக்கூடாது. அப்போ அத்தன்டிக் வேர்ட்ஸ்னால் உண்மையான டெக்னிக்கல் கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும், அதுக்குள்ளே ப்ரைஸஸ் யூஸ் பண்ணணும், அதுக்குள்ளே எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணணும். ஹெட்டிங்ஸ் வந்து நீங்கள் இப்போ சிலவங்க சொல்லுவாங்க கொஸ்டின்லாம் உடச்சி ஹெட்டிங் எழுதுமா, அப்படி கிடையாது. அந்த டிமாண்ட் ஆஃப் த கொஸ்டினுக்கு என்ன ஹெட்டிங் தேவையோ அந்த ஸ்டாண்டர்ட் ஹெட்டிங்கை மட்டும் நீங்கள் போட்டு எழுதணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா டூ நாட் டம் வாட் எவர் யூ நோ. நீங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுதோ அதெல்லாம் டம்ப் பண்ணி எழுதக்கூடாது. டிமாண்ட் ஆஃப் த கொஸ்டின், அந்த கொஸ்டினுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் நீங்கள் என்ன செய்யணும், எழுதணும். அடுத்தது அதுதான் அடுத்த பாயிண்ட் கொடுக்கலாம். ஆன்சர் அக்கார்டிங் டு த கான்டெக்ஸ்ட் ஆஃப் த கொஸ்டின். அந்த கொஸ்டினில் என்ன தேவை அதுக்கு தான் நீங்கள் ஆன்சர் எழுதுமே தவிர உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் எழுதிடக்கூடாது. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாமில் ஒரு பையன்ட்ட கேட்காங்க, அதாவது பவர் ஆஃப் பிரசிடெண்ட்டுங்காங்க. அதுக்கு முன்னுக்கூட்டி ஒரு வார்த்தை இருக்குது, பிரசிடென்ட் பவரை கட்டுப்படுத்தக்கூடியது எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லி அந்த கட்டுப்படுத்தக்கூடிய வார்த்தையை விட்டுட்டு பவர் ஆஃப் பிரசிடென்ட் பிடிச்சி எழுதிட்டு போயிட்டான். அப்போ கொஸ்டினே மாறி விழுந்துருந்தா அவனுக்கு பேப்பரை வெட்டி வச்சுட்டு போயிட்டாங்க. அப்போ அந்த டிமாண்ட் ஆஃப் அந்த கொஸ்டின் என்ன இருக்கோ அதுக்கு தான் ஆன்சர் எழுதணும். அப்புறம் நீங்கள் இந்த போஸ்ட் வாங்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேப்பர் கம்ப்ளீஷன். நீங்கள் 20 கொஸ்டினுக்கும் ஆன்சர் எழுதணும், பேப்பர் கம்ப்ளீட் பண்ணணும். உங்களோட ஃபஸ்ட்டு அட்டைன்மெண்ட் என்ன இருக்குன்னா பேப்பர் கம்ப்ளீஷன். ரெண்டாவது உங்கள் ஹேண்ட் ரைட்டிங்கை வந்து லெஜியபிளாக மாற்றணும். அதாவது அழகாக மாற்ற சொல்லலை, வாசிக்கிறவங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கணும், அவ்வளோதான். ஏன்னா அது மாற்றிக்கலாம். அப்புறம் அந்த லெஜிபிளாக மாற்றும் போது என்ன ஃபாலோ பண்ணணும்னா அலைன்மெண்ட் பண்ணுறது. இப்போ ஒருத்தங்க கேப்லெட்டில் வேகமாக எழுதுறான், அப்போ அதை விரிச்சு எழுதுனாவே லெஜிபிளாக மாறிடும். அப்போ இந்த லெஜிபிளாக மாற்றுறதுக்கு என்னென்ன பண்ணணும், ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் கொண்டு வரோம். ஏன்னா அடுத்து ப்ரெசன்டேஷன் வித் ப்ரியாரிட்டிசிங். அதாவது நீங்கள் வந்து எழுத நினைப்பீங்க, அதில் எது ப்ரியாரிட்டி கொடுக்கணும், எதை முதல் எழுதணும், எதை ரெண்டாவது எழுதணும், எதை மூணாவது எழுதணும், அது முக்கியம். கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 40% தெரிஞ்சால் போதும். உங்களுக்கு 100% கண்டென்ட் தெரிஞ்சால் உங்களால் எழுத முடியாது, நிறைய போய் எழுதிட்டு இருப்பீங்க. 40% கண்டென்ட் தெரியணும், ஆனால் டெலிவரி வந்து 100% கொடுக்கணும், எந்த இதாக இருந்தாலும். இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி கொண்டு வரணும். இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் வந்து மார்க் சொல்லிட்டாங்க, 10 மார்க் கொஸ்டின் 15 மார்க் கொஸ்டின். 10 மார்க் கொஸ்டினில் நீங்கள் ஆவரேஜாக 7 மார்க் எடுக்க பார்க்கணும். 15 மார்க் கொஸ்டினில் ஆவரேஜாக 10 மார்க் எடுக்க பார்க்கணும். ஆவரேஜ் சொல்கிறேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா சில இடத்துல 10க்கு 10 எடுத்துருவீங்க, இன்னொரு கொஸ்டின் போய் 10க்கு முட்டை எடுத்துருவீங்க. அப்போ ஆவரேஜ் ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னா 5ன்னு மாறிடும். இப்போ ஆவரேஜாக 7 எடுக்கீங்க, 7.5 எடுங்க, 8 எடுங்க, ஆவரேஜ் ரேட்டு மெயின்டைன் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு கொஸ்டின் ஃபோக்கஸ் பண்ணிட்டு ஒரு கொஸ்டின் ஃபோக்கஸ் பண்ண மாட்டக்கூடாது. அதான் அடுத்த பாயிண்ட். மெயின்டைன் ஆவரேஜ் கண்டென்ட் இன் ஆல் கொஸ்டின். எல்லா கொஸ்டினுக்கும் ஆவரேஜ் கண்டென்ட் கொடுங்க. அடுத்தது கான்சென்ட்ரேட் மோர் ஆன் கிரிட்டிக்கல் சப்ஜெக்ட். அதாவது எல்லாருமே எல்லா கொஸ்டின் எழுதிடுவாங்க, பிரசிடென்ட் பவர் என்னன்னா எல்லாரும் எழுதிடுவாங்க. அப்போ அந்த கிரிட்டிக்கல் சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கு கான்சன்ட்ரேஷன் கொடுக்கணும். அப்போ என்னங்கன்னா என்விரான்மெண்ட் பார்த்தீங்கன்னா மெயின்லி கரண்ட் அஃபேர்ஸ் தான். அடுத்த சயின்ஸ் அண்ட் டெக்கு இதெல்லாம் வந்து சிலவங்க விட்டுருவாங்க. அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணால் ஹை லெவலில் போஸ்ட் அடிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சிலவங்க சொல்லுவாங்க கொஸ்டின் எழுதும்போது டயக்ராம் போடுங்க அப்படிம்பாங்க. தேவைப்பட்டால் தான் டயக்ராம் போடணும், தேவைப்படாத இடத்துல நீங்கள் டயக்ராம் போடக்கூடாது. ஏன்னா ஒரு இடத்துல சாயில் காட்ட சொல்கிறாங்கன்னா இந்தியா படம் வரைஞ்சி சாயில் நீங்கள் காட்டலாம்.
ஏன்னா வெஸ்டர்ன் காட்ஸை காட்டினா நீங்கள் இந்தியா படம் வரைஞ்சி வெஸ்டர்ன் காட்ஸ் ஈஸ்டர்ன் காட்ஸ் கொடுக்கலாம். மலைவாழ் மக்களை காட்டுறாங்கன்னு சொல்லிட்டு போய் மலைவாழ் மக்கள் நீங்கள் காட்டிட்டு இருக்கக்கூடாது. அப்போ எந்த இடத்துக்கு தேவைங்கிறது நமக்கு தேவை. அதான் உங்களுக்கு தேவைப்படுற இடத்துல நீங்கள் டயக்ராம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் உங்களுடைய நார்மல் வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கொஸ்டினில் போய் 10க்கு 10 எடுக்கணும்னு நினைக்கக்கூடாது. நீங்கள் எடுக்கிற மார்க்கை விட ஒரு 0.5 கூட எடுக்கணும். அப்போ 20 கொஸ்டினுக்கு 0.5 கூட எடுத்தீங்கன்னா 10 மார்க் கூடிடும். 10 மார்க் கூடும்போது நீங்கள் எங்கேயோ போயிருவீங்க. ஏன்னா அதான் கொடுங்க, டார்கெட் ஆஃப் இன்க்ரீசிங் மார்க்ஸ் 0.5 இன் எவ்ரி கொஸ்டின். அதுக்கு அடுத்தாப்புல இந்த எக்ஸாம் பாஸ் பண்ண என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, நமக்கு டிஎன்பிசி எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் சிலபஸ் கையில் கொடுத்துருவாங்க. சிலபஸை தாண்டி கேட்க போகிறது கிடையாது. இதில் தான் கேட்க போகிறாங்க. அப்போ நீங்கள் என்னென்னா எப்போவுமே கையில் சிலபஸ் வச்சுட்டே அலையணும். சிலபஸை படிச்சுட்டே இருக்கணும். அதான் அடுத்த பாயிண்ட். ஏன்னா டீகோட் சிலபஸ் ஆல்வேஸ் இன் யுவர் ஹேண்ட். உங்கள் கையில் சிலபஸ் இருந்துகிட்டே இருக்கணும். நான் ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கேன்னா கண்டிப்பாக சிலபஸ் இல்லாமல் சிலபஸை நல்லா கோத்ரூ பண்ண பிறகு தான் நம்ம அடுத்தாப்புல கலெக்ட் த மெட்டீரியல். அதுக்கப்புறம் தான் ப்ரிப்ரேஷன். அடுத்தது அதுதான் சொன்னேன். அதாவது ஏதோ ஒரு சப்ஜெக்ட் கேட்காங்கன்னா டக்குன்னு நமக்கு ஒரு 10 வார்த்தை டக்குன்னு ஜென்ரேட் ஆகணும். எந்த கொஸ்டினாக இருந்தாலும் பரவாயில்ல, டக்குன்னு இப்போ வந்து டெம்பரேச்சர் கிளைமேட் சேஞ்ச் ஆகுது, டக்குன்னு ஒரு 10 வார்த்தை கடன்னு கியோட்டோ ப்ரோட்டோக்கால், மான்ட்ரியல் ப்ரோட்டோக்கால், COP29, பாரிஸ் அக்ரிமெண்ட், டக்குன்னு ஒரு 10 பாயிண்ட். அது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு 10 பாயிண்ட் படிக்கிற மாதிரி கொண்டு வரணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நமக்கு கொஸ்டின் 2 கொஸ்டின் இருக்கும் நார்மலாக. ஆக்சுவலாக ஸ்டாட்டிக் கொஸ்டினும் இருக்கும், டைனமிக் கொஸ்டினும் இருக்கும். ஸ்டாட்டிக் கொஸ்டின்னா அதை தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதுக்கு தான் ஃபுல் மார்க் கொடுக்கும். பவர் ஆஃப் பிரசிடென்ட் அப்படிம்பாங்க. ஏன்னா அப்போ வந்து ஸ்டாட்டிக் கொஸ்டின்ஸ் அதை கம்ப்ளீட்டாக அதை தான் முதல்ல நீங்கள் அட்டன் பண்ணணும். டைனமிக் கொஸ்டின் இருக்கும். பிரசிடென்ட்டுக்கு இவ்வளோ பவர் கொடுக்குறது ஓகேயா சொல்லு பார்ப்போம், உன்னுடைய ஒப்பீனியன் என்னன்னு கேட்பாங்க. டைனமிக் கொஸ்டின். அப்போ நீங்கள் எதை சூஸ் பண்ணணுங்கன்னா ஸ்டாட்டிக் கொஸ்டின் தான் சூஸ் பண்ணணும். டைனமிக் கொஸ்டினை சூஸ் பண்ணாலும் அதில் 60% ஸ்டாட்டிக் கண்டென்ட் கொடுத்து 40% டைனமிக் கண்டென்ட் கொடுக்கணும். அதான் கொடுக்குறாங்க. 60% ஸ்டாட்டிக், 40% டைனமிக், இன் ஆல் டைனமிக் கொஸ்டின்ஸ். இது எல்லாம் எழுத ஒரு 5 டெஸ்ட் வரைக்கும் தான் நாங்கள் உங்களை கையை பிடிச்சி கூட்டு போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக எழுத ஆரம்பிச்சிடுவீங்க. இதெல்லாம் நீங்கள் படிக்கணும் அவசியம் கிடையாது. அப்புறம் ஃபஸ்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணுறது எதை அட்டன் பண்ணணும்னா ஸ்டாட்டிக் கொஸ்டின் தான் அட்டன் பண்ணணும். இப்போ நமக்கு 24 கொஸ்டின் இருக்குன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 60% என்ன இருக்குன்னா ஸ்டாட்டிக் கொஸ்டின் இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ ஸ்டாட்டிக் கொஸ்டின் மறக்கணும், மார்க் இதாகும். டைனமிக் கொஸ்டின் நீங்கள் அவன் கொஸ்டினை புரியுறது கரெக்டாக புரிஞ்சு எழுதிட்டா ஓகே, புரியாமல் எழுதிட்டா மார்க் குறைஞ்சி போயிடும். அப்போ வந்து குரூப் 2 பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா, பேட்டர்ன் நல்லா பார்த்துக்கிடுங்க. பார்ட் ஏ நமக்கு 90 மார்க்கு, பார்ட் பி 30 மார்க்கு, மீதி உள்ளது தான் நமக்கு என்ன கேட்டிங்கன்னா 180 மார்க் இருக்குது. பார்ட் சி 15 மார்க்கு வந்து நம்ம பண்ணணும். எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். சிலபஸை இப்போமே நீங்கள் முடிவு பண்ணுங்கள், இன்றைக்கே முடிவு பண்ணுங்கள். மொத்தம் 7 யூனிட் இருக்குது. டெய்லி ஒரு யூனிட் சிலபஸை படிக்க போகிறேன். 2ஆம் நாள் படிக்கும்போது முதல் யூனிட் சிலபஸ் எடுத்து படிக்க போகிறேன். அப்படியே சிலபஸ் நல்லா வார்ம் பண்ணிட்டு இந்த சோர்ஸ்லாம் எங்கே இருக்குதுன்னு தேடுங்க. எழுதிட்டே இருங்க. எழுத உங்களுக்கு ஒரு ஆள் வந்து ஃபீட்பேக் கொடுத்துட்டே இருந்தால் போதும் ஆட்டோமேட்டிக் சக்ஸஸ்லாம் விட்றாதீங்க. வாய்ப்பு இருந்தால் தான் எல்லாருமே அவங்களோட திறமையை காட்ட முடியும். வாய்ப்பு இல்லைன்னா யாருமே திறமையை காட்ட முடியாது. ஏன்னா இப்போ செஸ் சாம்பியன் பார்த்தீங்கன்னா யங்கஸ்ட் சாம்பியன் குக்கைஸ் அடிச்சிருக்காரு. அவர் சொல்லும்போது ஒரே பாயிண்ட் தான் சொல்லுவாங்க, வாய்ப்பை பயன்படுத்திக்கிறாங்க. எல்லாருமே அப்படி தான். அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்துவாங்க. நீங்கள் வாய்ப்பை விட்டுறாதீங்க. ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இந்த குருசியல் டைம் என்னென்னா இந்த 50 டேஸ் தான். 50 டேஸ் எவ்வளோ உங்களால் இப்போ மேனேஜ் பண்ண முடியுங்க. 2 பிளான் போடுங்க. மேக்ரோ பிளான் போடுங்க, மைக்ரோ பிளான் போடுங்க. மைக்ரோ பிளான்ங்கிறது டெய்லி என்ன பண்ண போகிறீங்க, மேக்ரோ பிளான்ங்கிறது இந்த வாரத்துக்கு என்ன பண்ண போகிறேன். ஏன்னா போட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. மேக்ஸிமம் நீங்கள் என்ன பண்ணணும், நோட்ஸ் எடுத்துடணும். ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸு கடகடான்னு நீங்கள் படிக்க எடுத்துகிட்டு ஒரு 50 பக்கமாக இருந்தாலும் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எடுத்தால் ஒரு 4 பக்கத்தில் முடிச்சிடலாம். ரிவிஷன் விடுறது ஈஸியாக இருக்கும். ரிவிஷன் விட்டால் மட்டும் தான் நம்ம ஈஸியாக நினைக்க முடியும், பாஸ் பண்ண முடியும். வாய்ப்பை விட்டுறாதீங்க, நல்ல சான்ஸு விட்டுறாதீங்க. சுரேஷ் IAS Academy.